श्रीमात्रे नमः। श्रीगणेशाय नमः। बाह्वन्तरे मधुजितश्रुतकौस्तुभेया हारावलीव हरिनीलमयी विभाति कामप्रदा भगवतोऽपि कटाक्षमाला कल्याणमावहतु मे कमलालयायाः। இது கனகதாரா ஸ்தோத்திரத்தில் 4வது பாட்டு. இது என்னன்னு பார்க்கலாம். இப்போது பாஹ்வந்தரே மதுஜிதா ஸ்ருத கௌஸ்துபேயா, அது முதல் லைன். இப்போ இந்த முதல் லைனில் நம்ம அந்த லக்ஷ்மி தேவி கண்ணால் பார்க்குறது, அந்த மாதிரி அதெல்லாம் தான் பார்த்துன்னு வரோம் இல்லையா. அவங்களுடைய கட்டாட்சம், இப்போ அந்த கண் பார்வை முழுக்கவே விஷ்ணு பகவான் மேலே இருக்குது, அதுதான் பார்த்துன்னு வரோம். ஸோ அது த கண்டினியூஷன் தான். இப்போது பாஹ்வந்தரே மதுஜிதா ஸ்ருத கௌஸ்துபேயா, அப்படி பார்த்துன்னு நிற்கிறாங்க. அந்த பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, அப்படி பார்த்துக்கினே இருக்கிறாங்க. அவரை பார்க்கும்போது அவங்க கண்ணில் என்ன படுதுன்னா, பாஹ்வந்தரே, பாகுன்னா ஷோல்டர்ஸ் இல்லையா, அது அவருடைய 2 ஷோல்டர்ஸ்க்கு, அந்தரேனா அது நடுவில், இன்பிட்வீன் ஹிஸ் ஷோல்டர்ஸ், 2 ஷோல்டர்ஸ், மதுஜிதான்றது அவருக்கு இன்னொரு பேர். அதாவது மதுன்ற ஒரு டீமன், அரக்கன், ராட்சசன், அவனை கொன்னதுனால அவருக்கு மதுஜிதா அப்படின்ற பேர். அந்த மாதிரி மதுவை கொன்றவரே, மது அப்படின்றது நேம் ஆஃப் அ டீமன், ராட்சசனுடைய பேர். அந்த அரக்கனை, அந்த அசுரனை கொன்றவரான அவர் படுத்து நிற்காரு. அவருடைய பாகுங்க, அதாவது ஷோல்டர்ஸ்க்கு நடுவில், அந்தரேன்னா ஷோல்டர்ஸ்க்கு நடுவில்னு அர்த்தம். இன்பிட்வீன் ஹிஸ் ஷோல்டர்ஸ் பார்க்குறாங்க அம்மா. அந்த அவருடைய ஷோல்டர்ஸ் நடுவில் என்ன இருக்குது? ஸ்ருத கௌஸ்துபேயா, கௌஸ்துபம் இருக்குது. அந்த அழகான அழகான மங்களகரமான கௌஸ்துபமணி தெரியுது. அதாவது அவருடைய மாரில், இன்பிட்வீன் ஹிஸ் ஷோல்டர்ஸ்னால் மார் மேலே, செஸ்ட்டில்னு அர்த்தம். மாலை போட்டுன்னு இருக்கார், கௌஸ்துபமணி மாலை. அந்த கௌஸ்துபமணி மாலை அவங்க கண்ணில் படுது. அவரை பார்த்துக்கின்னு இருக்கிறாங்க, அந்த அழகை ரசிச்சுக்கின்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி டைமில் அவங்க மார்பிளை பார்க்குறாங்க. மார்பிளை ஏன் பார்க்குறாங்கன்னா, அங்கே தானே லக்ஷ்மி தேவி இருக்கிற இடம் கூட அதுதான். அவருடைய மார்பில் தான் அந்த ஸ்ரீவத்ஸா, அந்த மரு, அந்த ஒரு மரு இருக்குது. அந்த மரு மேலே லெஃப்ட் சைடு, அந்த ஹார்ட் மேலே தான் அவருக்கு ஸ்ரீவத்ஸா மரு இருக்குது. அது மேலே அந்த மோல், அது மேலே தான் அம்மாவை உட்கார வச்சுருக்கிறார். அப்படியே தன்னுடைய செஸ்ட்டில் மார்பிலேயே உட்கார வச்சுன்னு இருக்கிறாரு லக்ஷ்மி தேவியை. ஸோ இப்போ சிவபெருமான் பார்வதி தேவியை தன் உடம்பில் பாதியில் ஏற்றுக்கினார் இல்லையா. அர்த்தநாரீஸ்வரர் அவர். அப்படியே லெஃப்ட் சைடு பூரா அம்மாவுக்கு கொடுத்துட்டார். அந்த மாதிரி இடம் கொடுத்தாரு சிவபெருமான். நாராயணர் தன்னுடைய மார்பில் இடம் கொடுத்தார் லக்ஷ்மி தேவிக்கு. அதாவது அந்த மார்பில் இருக்கிற ஸ்ரீவத்சம் மச்சம் மரு, அது மேலே தான் அம்மா பீடம் போட்டு உட்காந்துருக்குறாங்களாம். அந்த மாதிரி தான் எப்போவுமே இருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அதை கவனிக்கிறாங்க. நான் இருக்கிற இடம் அது தானே அப்படின்னு பார்க்குறாங்க. பார்க்கும்போதே என்ன தெரியுது? பக்கத்தில் கௌஸ்துபம் தெரியுது. கௌஸ்துபமணி மாலை ஜொலிக்குது அவர் மார்பில். அதை பார்க்குறாங்க. அதுதான் முதல் லைன். அந்த பாஹ்வந்தரே, பிட்வீன் ஹிஸ் ஷோல்டர்ஸ், ஸ்ருத கௌஸ்துபேயா, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஸ்ருத அந்த திவ்யமான கௌஸ்துபம் தெரியுதே, அதை பார்க்குறாங்க. யாருடைய மார்பில்னா மதுஜிதா. இப்போ நம்ம இதுக்கு முன் பாட்டில் முகுந்தான்னு ஒரு பேர் பார்த்தோம், அதுக்கு முன்ன முராரின்னு பேர் பார்த்தோம். இதெல்லாம் கூட முராரின்னா கூட அந்த முரன் அப்படின்ற அசுரனை கொன்னதுனால வந்த பேர். அது மாதிரி தான் இதுவும்
மது அப்படின்ற ஒரு அசுரனை கொன்னதுனால அவருக்கு மது ஜிதா, மதுவை வென்றவன். மதுசூதனா பெயர் கூட அதுக்கு தான் வந்தது. மதுவை கொன்னதுனால தான் மதுசூதனன் பெயர் கூட வந்தது. அந்த மாதிரி இங்கே அவரை மது ஜிதா அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு தான் 1000 நாமங்களுக்கு இருக்குது இல்லையா, சஹஸ்ரநாமம் விஷ்ணுவுக்கு. அந்த மாதிரி விதவிதமாக நாமங்களில் சொல்கிறாரு இங்கே சங்கரர். ஸோ அந்த ஷோல்டர்ஸ்க்கு நடுவில் செஸ்ட்டு மேலே, மதுஜித்தானுடைய ஷோல்டர்ஸ்க்கு நடுவில் செஸ்ட்டு மேலே அந்த அழகான கௌஸ்துபம் இருக்குது. அது லக்ஷ்மி தேவி பார்க்கும்போது அவங்க கண்ணில் படுது. நான் இருக்கிற இடம் மார்பு தான், அது பக்கத்துலேயே கௌஸ்துபமும் இருக்குதே அப்படின்ற மாதிரி தினம் பார்க்குறது தான். இன்றைக்கி அதை இன்னும் கொஞ்சம் பார்க்குறாங்க. பார்க்குறத கவனிச்சுட்டு இவர் பார்க்குறாரு விஷ்ணு பகவான். அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ இந்த கௌஸ்துபத்தை பார்த்து ஒரு வேளை அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா, அதாவது அது ரொம்ப ஜொலிக்குது, இப்போ நான் இருக்கிற இடத்துல அது உட்காந்துன்னு இருக்குதே அப்படின்னு ஏதோ ஃபீலிங் போல் இருக்குது லக்ஷ்மிக்கு அப்படின்னு நினைக்கிறார். நான் இருக்க வேண்டிய இடத்துல அது வந்து உட்காந்துருக்குதேன்னு ஒரு சின்ன ஜெலசி அப்படி இருக்கிற மாதிரி இவருக்கு புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுக்கின்னு அதுக்காக 2வது லைனில் என்ன சொல்கிறாரு, ஹாராவலீவ ஹரிநீலமயி விபாதி. ஹாராவலி அப்படின்னா நல்ல முத்து ஹாரம், பேர்ல் ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்னு அர்த்தம். ஹாராவலி, ஹாரம், ஹாரம்னாலே தெரியுது இல்லையா, ஹாரம்னா நெக்லஸ் ஆர் செயின், அந்த மாதிரி ஒரு முத்து ஹாரம். ஹரிநீலமணி, என்ன பார்க்குற, அந்த கௌஸ்துபத்தையா பார்க்குற, அது இருக்குது, அது 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 வந்து உன்னை விட அழகா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது மாதிரி கண்ணாலே பேசிக்கிறாங்க, வாயை திறந்து பேசிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, கண்ணாலே இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அதாவது லக்ஷ்மி தேவி பார்க்குற பார்வையில் இவருக்கு ஒரு சின்னதாக ஒரு ஜெலசி தெரிகிற மாதிரி தோணுது. என்ன பார்க்குறாங்க, ஓ இந்த கௌஸ்துபம் அழகாக போட்டுன்னு இருக்கேன், அது மேலே கோபம் வருதா, நீ இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்குதேன்னு கோபம் வருதா அப்படின்னு அவராக நினச்சி அதுக்கு அவர் பதில் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஒரு முத்து மாலை, ஹாராவலி மாதிரி இருக்கிற நீ அழகான முத்து மாலை, அது மட்டுமா ஹரிநீலமணி விபாதி, நீ அப்படியே நீலமணி மாலை, நீ ஹரிநீலமணி. ஹரிநீலம் அப்படின்னா அது ஒரு ப்ரெஷஸ் ஜெம். ஹரிநீலமணி, இந்திரநீலம்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது ஒரு ப்ரெஷஸ் ஜெம். அது வந்து எல்லோயிஷ் ப்ளூவும் அந்த கலரில் இருக்கும், எல்லோயிஷ் ப்ளூ ஜெம். அது விபாதி, அது போல் நீ விபாதி. விபாத்தின்னா ஜொலிக்கிற. நீ எப்படி ஜொலிக்கிற தெரியுமா, நீ முழுக்க முழுக்க ஒரு ஹரிநீலமணி மாலை மாதிரி ஜொலிக்கிற. அது கிடக்குது கௌஸ்துபம், அது ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு இவர் தேவியை பார்த்து சொல்கிறார். அதாவது நீ ஒன்றும் அதுக்காக கஷ்டப்பட்டுக்காத, அது கௌஸ்துபம்ன்றது ஒரு நல்ல ஜெம் தான். அதுவும் அது எப்படி வந்தது அவருக்கு, அந்த பார்க்கடலை கடைஞ்ச போது தான். பார்க்கடலை கடையிறாங்க இல்லையா அசுரருங்களும் தேவருங்களும், விஷ்ணு பகவானுடைய ஹெல்ப்போடு தான் அந்த மாதிரி குருமா அவதாரம் எடுத்து அவர் அடியில் மலையை தூக்கி எல்லாம், அந்த கதை தெரியும் இல்லையா, அந்த மாதிரி கடையிற போது அதுலேருந்து பல விஷயங்க வந்தது அந்த பார்க்கடல்லேருந்து. அது கடைஞ்சப்போ முதல் வந்தது ஆலகால விஷம். அந்த விஷம் வந்தது சிவபெருமான் அவர் எடுத்துக்கின்னு அதை தொண்டையில் நிறுத்திக்கினார், நீலகண்டன் ஆயிட்டார். அதுக்கப்புறம் வந்தது எத்தனை காமதேனு வந்தது, கல்பவிருக்ஷம் வந்தது, ஐராவதம் வெள்ளையான, அது இந்திரனுக்கு கொடுத்துட்டாங்க அந்த ஐராவதம். இந்த காமதேனு கல்பவிருக்ஷம் எல்லாமே சொர்க்கத்துக்கு தான் அங்கே போச்சு. ஐராவதமும் இந்திரனுக்கு. உச்சைஸ்வரஸ், அது ஒரு குதிரை, அது ஒரு நல்ல குதிரை, அது அசுரருங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்தே தான் இந்த கௌஸ்துபமணியும் வந்தது. பாஞ்சஜன்யம் சங்கு, அது விஷ்ணு பகவான் எடுத்துக்கினார். இந்த கௌஸ்துபமணியும் விஷ்ணுவுக்கு வந்தது. அந்த மாதிரி வந்த விஷயங்களெல்லாம் ஒவ்வொருத்தர் சில பேர் அது நான் எடுத்துக்கிறேன், அது இவருக்குன்னு அவங்களே பங்கு போட்டுக்கினாங்க. அந்த மாதிரியில் ஒரு கௌஸ்துபமணியும் வந்தது.
கௌஸ்துபமணின்றது ஒரு நல்ல ப்ரெஷஸ் ஜெம், அது பெருசாக. அது வந்து நல்ல டார்க் பிங்க் கலரில் இருக்கும். லோட்டஸ் கலர் தான், பட் டார்க்கு. அதனால் ஆல்மோஸ்ட் ரெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு ரூபி, மாணிக்கம் போல ரூபி, அது அந்த மாதிரி ஒரு ஜெம். அது ஒரு நடுவில் வச்சு ஒரு மாலை, கௌஸ்துபமணி மாலை. அது வந்தது அவர் விஷ்ணுவுக்கு கொடுத்துட்டாங்க, அவர் போட்டுக்கினார். அதுக்கப்புறம் அது கூடவே லக்ஷ்மியும் அதுலேருந்து தான் வந்தாங்க, மகாலட்சுமி. சந்திரனும் சந்திரனும் அதுலேருந்து தான் வந்தது. அந்த மாதிரி லக்ஷ்மி சந்திரன், லக்ஷ்மிக்கு தம்பின்னு சொல்லுவாங்க சந்திரனை. அதனால் லக்ஷ்மியும் சந்திரனும் ஒன்றா அந்த சமுத்திரத்துலேருந்து வந்ததுனால கூட பிறந்தார் சந்திரன்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இது எல்லாமே வந்தது. ஸோ வந்த லக்ஷ்மியையும் நாராயணர் ஏற்றுக்கினார், கௌஸ்துபமணி மாலையும் நாராயணர் ஏற்றுக்கினார், அந்த மாதிரி பாஞ்சஜன்யமும் ஏற்றுக்கினார். இதெல்லாம் அவருக்கு சேர்ந்தது. விஷம்தான் சிவபெருமானுக்கு போச்சு. மற்றதெல்லாம் இவருக்கும் இந்திரனுக்கும் அசுரர்களுக்கும் பங்கிட்டுக்கினாங்க அந்த மாதிரி வந்த விஷயங்களை. ஸோ அப்படி அந்த இதில் தான் இப்போ லக்ஷ்மி கூடவே வந்தது இல்லையா அந்த கௌஸ்துபமணி, அதனால் இவங்களுக்கு ஒரு ஜெலசியா அப்படின்னு இவருக்கு தோணுது. என் கூட வந்தது அந்த கௌஸ்துபம், அது எப்போவுமே அவர் மார்பு மேலே இருக்குதே அப்படின்னு தோணுது அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிறார். அந்த மாதிரி பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா லக்ஷ்மி தேவியும் எப்போவுமே சாஸ்வதமாக அந்த மார்பில் தான் இருக்கிறாங்க, அந்த ஸ்ரீவத்சா மச்சத்து மேலே. இருந்தாலும் இது கண்ணுக்கு தெரியுது, இந்த மணி, இப்போது கௌஸ்துபமணி பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்தது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கின்னு அவர் என்ன சொல்கிறாரு, அது இருந்தும்போது அந்த அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், நீ வா, நீ தான் நல்ல ஜொலிக்கிற விபாத்தி. எப்படி ஜொலிக்கிற தெரியுமா, ஹரிநீலமணி மாலை மாதிரி ஜொலிக்கிற. இந்த ஹரிநீலமணின்றதும் ஒரு ஜெம். அது வந்து எல்லோயிஷ் ப்ளூ கலரில் இருக்கிற ஜெம். ஸோ அந்த ஜெம் கூட நல்லா ஜொலிக்குது. இப்போ அவர் கருப்பு மார்பு மேலே அந்த ரெட்டிஷாக அந்த பிங்க், டார்க் பிங்க்கில் இருக்கிற மணி நல்லா ஜொலிக்குது. ஆனால் நீ இருக்கிறிய, நீ ஃபுல் பாடி வந்து அந்த ஹரிநீலமணி, அந்த நீலமணியில் இருக்கிற நீ அந்த முழு உடம்பே அந்த நீலமணி மாலை மாதிரி தெரியுது. அதனால் நீ ரொம்ப ஜொலிக்கிற அப்படின்னு கொஞ்சம் பெருமையாக பேசுகிறார், ப்ரைஸ் பண்ணி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது கொஞ்சம் சந்தோஷமாகுது அப்படின்ற மாதிரி கண் பார்வையிலேயே இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன். ஹாராவலீவ, நல்ல முத்து மாலை மாதிரி, ஹரிநீலமணி மாதிரி விபாத்தி, நீ அப்படி ஜொலிக்கிற தெரியுமா, முழுசாக நீ முழுக்கவே ஹரிநீலமணி மாதிரி ஜொலிக்கிற அப்படின்னு சொன்னாராம் விஷ்ணு பகவான். இதெல்லாம் இப்போது நமக்கு சங்கரர் பாடி தெரியுது, அவர் சொல்கிறது. அதுக்கப்புறம் அடுத்த லைனில் காமப்பிரதா பகவதோபி கடாட்சமாலா, அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸு அவங்க 2 பேரும் பேசிக்கிற கான்வர்சேஷன் அது. அதாவது ஃபஸ்ட்டு லைனில் அம்மா பார்த்துட்டு நிற்கிறாங்க, அவர் நடுவில், செஸ்ட் நடுவில், ஷோல்டர்ஸ்க்கு நடுவில் அந்த கௌஸ்துபம் இருக்குது அப்படின்னு அதை பார்த்து ஏதோ கொஞ்சம் ஜெலசி ஃபீல் பண்ண மாதிரி தெரியுதான் விஷ்ணு பகவானுக்கு. அதனால் அவர் கொடுத்த பதில் இது. அது இருந்தும்போது அந்த கௌஸ்துபம், அதை விட நீ ஜொலிக்கிற பார், எப்படி ஃபுல்லாக நீ இவ்வளோ முழு பாடியும் இந்த ஹரிநீலமணி மாலை மாதிரி ஜொலிக்குது விபாதி அப்படின்னு அவர் சமாதானம் பண்ணி புகழ்ந்து பேசிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த 3rd லைனில் சங்கரர் சொல்கிறது இது, அவருடைய தாட் என்னென்னா, காமப்பிரதா பகவதோபி கடாட்சமாலா அப்படின்னு அம்மாவை சொல்கிறார். என்னன்னு, நீ தான் அந்த பகவானுக்கே, அந்த நாராயணனுக்கே காமத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாரு இங்கே. அதாவது அந்த பகவதோபி, அப்பின்னா ஈவன் டு ஹிம், பகவானுக்கே அப்படின்னு அர்த்தம். அந்த பகவானுக்கே, பகவதோபி, அவருக்கே நீ காமப்பிரதா, பிரதானா கிவர்,
காமத்தை கொடுத்துருக்குற. கடாட்சமாலா எப்படி கொடுத்தேன்னா உன் கடாட்சத்தால், உன் கண் பார்வையால், உன் கண்ணால் தானே பார்த்து பார்த்து கண் அடித்து எல்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணி அந்த கடாட்சமாலா அது அது அந்த கண்ணு பார்வையாலேயே காமத்தை தூண்டியிருக்கிற அவர் மனசில் காமத்தை ட்ரிகர் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாரு சங்கரர். அதாவது இப்போது நாராயணர் ஆகட்டும், இந்த பரமாத்மா அப்படின்னாலே பரமாத்ம தத்துவம்ன்றது எப்படி இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி நிராகார, அவங்களுக்கு ஆகாரமும் கிடையாது. ஒரு பரமாத்மான்னா அந்த தத்துவம், அந்த குவாலிட்டிஸ் ஆஃப் பரமாத்மா எப்படி இருக்கும்னா நிராகார, நிரஞ்சனா, நிர்லேபா, நிராகுலா, நிர்குணா, நிருபப்ளவா. இதெல்லாம் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரும் இந்த பேரல், இந்த நாமங்கள்லாம். அதாவது இப்படி தான், இதுதான் குவாலிட்டிஸ் ஆஃப் பரமாத்மா. அவங்களுக்கு எந்த ஆகாரமும் இருக்காது, எதுக்கும் எதையும் ஒட்டிக்க மாட்டாங்க, தொட்டுக்க மாட்டாங்க, பூசிக்க மாட்டாங்க, எதுலேயும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அது நிரஞ்சனா, நிர்லேபா, அந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தோடும் மிக்ஸ் ஆக மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த மாதிரி தனித்து இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த வித ஃபீலிங்ஸும் இருக்காது. நிர்குணா, எந்த குவாலிட்டிஸும் இருக்காது அப்படியெல்லாம் சொல்லி. நிஷ்காமா, அவங்களுக்கு அந்த ஆசா பாசம் அதெல்லாம் இருக்காது. அப்படி தான் இருப்பாங்க. பரமாத்மான்றது அப்படி தான் இருக்கும். அது ஜெண்டர்லெஸ், பாடிலெஸ் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பரமாத்மாவை அவர் பாட்டுக்கு யோக நிதிரையில் இருந்தார் தானே. அவர் எதுவும் அந்த மாதிரி ஆசையெல்லாம் வச்சுக்கணும் இல்லையே, அப்படி தான் இருந்தார் யோக, அப்படியே சாந்தமாக. அவருக்கு நீ தானே காமப்பிரதா, காமத்தை தூண்டி விட்ட பகவானுக்கே, அந்த பகவானுக்கே நீ தான் தூண்டி விட்டியே உன் கண் பார்வையால், கடாட்சமாலா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே. சொல்லி அவருக்கு அந்த மாதிரி ஆசையை தூண்டி விட்டுருக்கிறியே, அந்த பார்வை, அந்த கடாட்சத்தை கல்யாணமாவஹது மே கமலாலயாயா, அந்த கடாட்சத்தை என் பக்கம் கொஞ்சம் திருப்புமா. அவர் கேட்குறதே அதுதானே இப்போ ஒவ்வொரு பாட்டிலையும். அதனால லாஸ்ட் லைனுக்கு அந்த ரிக்வெஸ்ட், கல்யாணமாவஹத், அந்த மாதிரி ஒரு பகவானையே நீ எழுப்பி விட்டுட்ட அந்த பார்வையால். அப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டேன், காமத்தை கொடுத்து எழுப்பிட்டேன். இப்போ அந்த பார்வையை கொஞ்சம் என் பக்கம் திருப்பு. கல்யாணமாவஹது, எனக்கும் கல்யாணம் உண்டாகும். கல்யாணம்னா ஆஸ்பிஷியஸ்னஸ், எங்களுக்கும் எனக்கும் எல்லா மங்களங்களும் ஐஸ்வர்யமும் உண்டாகணும். அதுக்காக மே, என் மேலே காட்டு அந்த பார்வையை. கமலாலயாயா, who dwells in the lotus, on a lotus. கமலத்து மேலே இருப்பவளே, தாமரையில் உட்காருபவளே, கமலத்தில் ஆலயமாக, கமலத்தை ஆலயமாக கொண்டவளே, அதுதான் அந்த நாமம், அந்த பெயர் கடைசியில். ஸோ இங்கே லக்ஷ்மியை அந்த மாதிரி சமுத்திரகுமாரின்னு சொன்னார். அப்புறம் போன இந்த மின் பாட்டில் அந்த புஜங்க சயனாங்க, புஜங்க சயனருக்கு மனைவியானவளேன்னு சொன்னார். இப்போ இதில் கமலத்தில், லோட்டஸில் வசிப்பவளே, ஆலயம், அதுதான் உனக்கு ஆலயம், அந்த மாதிரி இங்கே அட்ரஸ் பண்ணி இதை கேட்குறார். ஸோ அவர் பாட்டுக்கு அவர் யோக நிதிரையில் இருந்தார். அவருக்கு இதெல்லாம் இந்த குணங்களே கிடையாது. பகவான் அப்படின்னா நிர்குணமாக இருப்பாங்க, நிராகாராவாக இருப்பாங்க, நிரஞ்சனா, நிராகுலா, அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீ காமத்தை கொடுத்த, எழுப்பிட்ட, ட்ரிகர் பண்ணிட்ட அவங்க மனசில் அப்படின்னு. எதுக்கு இதை சொல்கிறாருன்னா, இப்போது இவர் கேட்டுன்னு இருக்கார் இல்லையா, ஐஸ்வர்யம் கொடுக்கணும் இந்த அம்மா, ஏழை அம்மாக்காக கேட்குறாரு. ஆனால் எனக்கு நான் கேட்குறாரு. அப்படி எதனால் கேட்குறாரு, அந்த அம்மாவுக்கு கொடுக்கணும்னு கேட்குறாரு. ஆனால் ஏன் இந்த கொடுக்காது இருக்காங்க லக்ஷ்மி தேவின்னா அதுவும் புரியுது இவருக்கு. அது என்ன, சாதாரணமாக இந்த பாவர்ட்டி, வறுமை எல்லாமே முற்பிறவி வினை அப்படி தானே சொல்லுவோம். போன ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணாங்க, அதுக்கேற்ற புண்ணியம் பண்ணிக்கல, அதனால் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறாங்க, அப்படி தான் நீ சொல்லுவ, எனக்கு தெரியும் அப்படின்னு இப்போ சங்கரர் சொல்கிறார். அதெல்லாம் இந்த பாட்டில் இல்லை, ஆனால் அந்த இன்பிட்வீன் நம்ம லைன்ஸ் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி
அவங்களுக்கு அது பாவர்ட்டி அவங்களுக்கு அமைஞ்சுது இந்த ஜென்மத்துக்கு. ஏன்னா அவங்க போன ஜென்மத்தில் எதுவும் புண்ணியம் பண்ணலை, அதனால் அவங்களுக்கு கிடைக்காது ஐஸ்வர்யம். நான் அதுக்காக கொடுக்க முடியாது. எல்லோரும் யாருக்கு வேணால் கொடுத்துருவாங்களா? அவங்களுடைய முற்பிறவி எப்படி இருக்குதோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் ஐஸ்வர்யம், சுகம், வசதி எல்லாம் கொடுப்பாங்க. அதனால் நான் இப்போ நான் கொடுக்கல அப்படின்னு நீ சொல்லுவேன், எனக்கு தெரியும். அதாவது இட் இஸ் இம்பாசிபிள் டு கிவ் ஹர் ஐஸ்வர்யம்னு சொல்லுவேன். பிகாஸ் ஷீ டிடன்ட் டூ எனி திங் குட் இன் ஹர் ப்ரீவியஸ் பர்த். ஏதோ நல்ல தானம் தர்மம் ஏதோ நல்லதெல்லாம் பண்ணியிருந்தா இப்போ அந்த புண்ணியத்துக்கு கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ கொடுக்கலன்னு நீ அதுதான் சொல்லுவேன், எனக்கு தெரியும். ஆனால் இப்போ அங்கே என்ன பண்ண? நாராயணர் பரமாத்மா எதுவும் எதுலேயும் ஒட்டாமல் படுத்து நின்றார், யோக நிதிரையில் இருந்தார். அவரை உசுப்பி அவருக்கு ட்ரிகர் பண்ணி இந்த எண்ணத்தெல்லாம் கொடுத்து எழுப்பினேன். அது இம்பாசிபிள் திங். அது நடக்காது சாதாரணமாக. அவர்கிட்ட அந்த அந்த ஃபீலிங்ஸ் எப்போவும் இருக்காது அவருக்கு. அதை எழுப்பினேல்ல கொடுத்து. ஸோ யூ மேட் தட் இம்பாசிபிள் திங் பாசிபிள் தேர். அந்த மாதிரி இதை கூட பண்ணு. இந்த அம்மா கிடைக்காதுன்னு நீ நினச்சிக்கின்னு அது இம்பாசிபிள் கொடுக்கறதுன்னு நினைக்கிற இல்லையா? அதையும் பாசிபிளாக பண்ணு. இப்போ அவர் பேசாமல் படுத்திருந்தவரை எழுப்பி விட்டியே, அது முடிஞ்சதில்ல. அதே மாதிரி இங்கேயும் பண்ணால் எங்களுக்கும் அந்த கல்யாணம் ஆஸ்பிஷியஸ்னஸ், அந்த மங்களங்கள் எங்களுக்கும் கிடைக்கும். பண்ணு அந்த மாதிரி தாமரையில் இருப்பவளே அதை பண்ணு அப்படின்னு கேட்குறாரு இந்த லாஸ்ட் லைனில். ஸோ அந்த மாதிரி அவங்க இப்போ நாராயணருக்கு உன்னால் அவருக்கு எழுப்பி விட முடிஞ்சது. இப்போ அவங்க அவருக்கு சாதாரணமாக இப்போ நம்ம கோபிகைங்களோட அப்படியெல்லாம் இருந்தாரேன்னு கூட தோணும். கிருஷ்ணராக இருந்தப்போ அத்தனை பேர் கோபிகைங்களும் அத்தனை மனைவிங்களும் இருந்தாங்க. அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி கிடையாது. அது எல்லாமே ஒரு மாதிரி பற்று இல்லாத இருந்தது தான். அதில் அட்டாச்மெண்ட் கிடையாது. அவங்கெல்லாம் அந்த தாமரை இலை மேலே தண்ணின்ற மாதிரி பரமாத்மா தத்துவம் அப்படி தான் இருக்கும். அது எதுலேயுமே அவங்க இன்வால்வ் ஆகியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ லக்ஷ்மி தேவி நாராயணர் நெருங்கி வர்றது கூட அது ஒரு சிருஷ்டி காரணத்துக்கு தான். சிருஷ்டி பண்ணணும், சிருஷ்டி ஏதோ உண்டாகணும் அப்படின்னும்போது தான் வருவாங்க. ஸோ அதை பின்னால் வர பாட்டுங்களில் அதுவும் அந்த ரீசனும் தெரியும். இப்போ சாதாரணமாக ஒரு ஸ்திரீ புருஷன் நம்ம மனுஷ ஜென்மத்திலோ இல்லை ஈவன் அனிமல்ஸில் கூட ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் கிட்ட உன்னோட ஒன்று சேருதுன்னா அந்த சேர்க்கை எதுக்கு? டு கிரியேட் சம்திங், இனவிருத்தி இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரீப்ரொடக்ஷனுக்காக தானே சேர்றது. அந்த மாதிரி இங்கே இவங்களும் அந்த ஒரு இது உண்டாகணும், சிருஷ்டி ஏற்படணும், எதையோ க்ரியேட் பண்ணணும், அதுக்கு சேருவாங்க. ஸோ அந்த மாதிரி தூண்டி விட்டாங்க அந்த ஆசையை லக்ஷ்மி தேவி. அதை இவர் சொல்கிறார், அவருக்கு இல்லாத அந்த ஆசையை நீ இம்பாசிபிள், அவர் எழுப்புறது அந்த மாதிரி கஷ்டம். அவர் நிர்லேப்பாவாக படுத்துன்னு இருப்பார், எதுலேயும் இன்வால்வ் ஆகாத. அவரை நீ எழுப்பினேன், அதை யூ மேட் இட் பாசிபிள். அந்த மாதிரி இங்கே கூட இந்த அம்மாவுக்கு, அந்த அம்மான்னு சொல்லலை, எங்களுக்கு கூட ஐஸ்வர்யம் கொடுக்கறத பாசிபிள் ஆக்கு. உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு வராதுன்னு சொல்லாத, குடு அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் கல்யாணமா வஹத்துமே கமலாலயாயா, எங்களுக்கும் அந்த மங்களங்களை கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த லாஸ்ட் லைனில். ஸோ அதை பார்த்தோம். அடுத்த ஆடியோவில் அடுத்த பாட்டு பார்க்கலாம். ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ.